ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 15, 2024. நமது அனைத்திலும் பெரிய கலை புத்தியினை எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எத்தனை நேரத்திற்கு வேண்டுமானாலும் நிலைக்கச் செய்ய முடிவதாகும். இந்த கலை வந்துவிடும் என்றால் மற்ற அனைத்து கலைகளும் தாமாகவே வந்துவிடும். இது உண்மையில் புத்தியின் ஒருமுகப்பட்ட தன்மையாகும், ஸ்திரத்தன்மையாகும். இது இருக்கும் என்றால் எப்படிப்பட்ட திறமைகளையும் நாம் அடைய முடியும். எனவே கவனம் வைப்போம். மன ஒருமுகப்பட்ட தன்மையை அதிகரிப்போம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சூக்ஷ்ம உலகில் நிலைத்திருப்போம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவோம். நீண்ட நேரம் நிலைத்திருப்போம். எப்போது வேண்டுமானாலும் பரந்தாமத்திற்கு சென்று விடுவோம். எப்போது வேண்டுமோ நமது முதற் பிறவியை நினைவு செய்வோம். எப்போது விரும்புகிறோமோ நமது ஃபரிஷ்தா நிலையில் நிலைத்து விடுவோம். நீண்ட காலம் நிலைத்திருப்போம். இந்த நீண்ட காலத்தின் பயிற்சிதான் நீண்ட காலத்தின் ராஜ்ய அதிகாரியாக நம்மை ஆக்குகிறது. அதற்காக மிகுந்த சாட்சி உணர்வு அவசியமாகிறது. நமது மனம் அங்கும் இங்கும் அலைபாயக்கூடாது. இந்த சாட்சி உணர்வு என்பது மிக உயர்ந்த நிலையாகும். இதன் மூலம் கடந்த காலத்தின் கர்ம கணக்குகளையும் சுலபமாக கடந்து செல்ல முடியும். மேலும் எதிர்காலமும் மிக நல்லதாக ஆகிவிடுகிறது. கடந்த காலத்தின் கணக்குகள் முடிவடைவது என்றாலே கடந்த காலத்தின் விஷயங்கள் மறந்து விடுவதாகும். அது மறந்து விட்டதென்றால் முடிந்து விட்டது என்று பொருளாகும். ஆத்மாவிலிருந்து அதன் தாக்கம் அழிந்து விடுகிறது. எனவே நமது மனம் புத்தியை நாம் மிகவும் சுத்தப்படுத்த வேண்டும். உயர்ந்த எண்ணங்களால் அதை நிரப்பிவிட வேண்டும். மேலும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகிறோமோ அதன் சூக்ஷ்ம சக்தி, சூக்ஷ்மமான விவேகம் நமது புத்தியில் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. நமது புத்தியை அந்த அளவிற்கு ஸ்திரப்படுத்துவோம். அது சற்று கூட அசையக்கூடாது. ஒரு பொருள் நிரம்பி விடுகிறது என்றால் அது அசைவது நின்று போகிறது. ஒரு பொருள் குறைகிறதென்றால், உதாரணத்திற்கு ஒரு குடம் நிரம்பி இருக்கும் குடம் தண்ணீர் குறைய குறைய தழும்புகிறதல்லவா? ஏனென்றால் வெற்றிடம் இருக்கிறது. அது அதனால்தான் தழும்புகிறது. நாம் நமது புத்தியினை நிரப்பி விடுவோமானால் உண்மையில் நமது புத்தி ஸ்திரமாகிவிடும். உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து எப்போதும் முழுவதுமாக நிரம்பி இருப்பதற்கான முயற்சி செய்வோம். முரளியின் மூலமாக ஞான ரத்தினங்களால் சுயத்தின் புத்தியை நிரப்பிக்கொள்வோம். பிறருக்கு ஆசிர்வாதங்களை கொடுத்து தானும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆசிகளின் பொக்கிஷத்தால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம். புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷத்தாலும் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம். இதில் முக்கியமான விஷயமே பயிற்சியாகும். நன்றாக பயிற்சி செய்வோமானால் புத்தி ஸ்திரமாகிவிடும். புத்திக்கான பயிற்சி என்னவென்றால் காட்சிப்படுத்துவதாகும். நாம் ஆத்மாவை நீண்ட காலம் காட்சிப்படுத்தி பார்ப்போம். மிகுந்த அழகான சொரூபம், மிகுந்த ஒளிமயமான சொரூபம். பின்னர் நாம் பரமாத்மாவை காட்சிப்படுத்தி பார்ப்போம். அவரது அழகான சொரூபத்தை காண்போம். நம் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கும் ஃபரிஷ்தாவுடைய முழுமையான சொரூபத்தை காண்போம். மேலும் அவரை பார்த்து கொண்டே இருப்போம். 10 நொடிகளிலிருந்து தொடங்குவோம். பின்னர் 3 நிமிடங்கள், 5 நிமிடங்கள் என்று அதிகரிப்போம். வெறும் அவரை பார்த்து கொண்டிருப்போம். மகா ஜோதியானவரை, சர்வசக்திமானை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். 10 நொடிகளிலிருந்து தொடங்கி 3 நிமிடங்கள் வரை கொண்டு செல்வோம். 5 நிமிடங்கள் வரை கொண்டு செல்வோம். வெறும் அவரை பார்த்து கொண்டே இருப்போம். அதே போன்று நமது ஆத்மஸ்வரூபத்தையும் வெறும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பயிற்சியை செய்வோம். இந்த பயிற்சியானது நம்மை பர்ஃபெக்ட் ஆக்கிவிடும். எனவே இன்று முழு நாளும் 3 விஷயங்களை பார்ப்பதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம். ஆத்மஸ்வரூபம் மிகுந்த ஒளிமயமான சொரூபம். நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன், தூய்மை தன்மையின் சூரியனாவேன். என்னிடமிருந்து மிகுந்த சக்தி வாய்ந்த கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவிக் கொண்டிருக்கின்றன. பின்னர் சிவதந்தையை காண்போம். சர்வசக்திவான் ஞான சூரியன்
பின்னர் நமது முன்னிலையில் நமது முழுமையான ஃபரிஷ்தா சொரூபத்தை காண்போம். இது மிக அழகான பயிற்சியாகும். எனது முன்னிலையில் எனது முழுமையான சொரூபம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த சொரூபத்தில் நான் முழுவதுமாக தூய்மையாக இருக்கிறேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய ஒளிக்கதிர்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. மனம் சுத்தமான மற்றும் சுபமான எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறது. நான் நிரந்தர யோகியாக இருக்கிறேன். அனைத்து கலைகளாலும் நிரம்ப பெற்றவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட சுயத்தின் சித்திரத்தை உருவாக்கி முழு நாளும் என்ஜாய் செய்வோம். ஓம் சாந்தி.